தமிழ்நாட்டின் தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள 38 சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள உபயோகிப்பாளர்கள் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள 78 சுங்கச்சாவடிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 40 சுங்கச்சாவடிகளிலும் செப்டம்பரில் எஞ்சியவற்றிலும் கட்டணங்களை உயர்த்திக் கொள்ள தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அனுமதி அளித்தது. அதன்படி கடந்த ஏப்ரலில் 40 சுங்கச்சாவடிகளில் 25 ரூபாய் வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, விக்கிரவாண்டி, மொரட்டாண்டி, மேட்டுப்பட்டி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சமயபுரம், ஓமலூர் உள்ளிட்ட 38 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் 5 ரூபாயில் இருந்து அதிகபட்சம் 395 ரூபாய் வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஈரோடு விஜயமங்கலம் சுங்கச்சாவடியில் கார்களுக்கு 5 ரூபாயில் இருந்து 15 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் கடுமையாக பாதிக்கப்பட போகிறது என்னமோ இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் தான். ஏன்னா வருஷம் இந்த சுங்கச்சாவடிகளோட கட்டணம் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இங்கே சுங்கச்சாவடிகளே இருக்கக்கூடாதுங்கிறதா நிலைப்பாட்டில் இருக்கிறோம். ஆனால் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள்லேருந்து பல்வேறு சாலைகளில் இன்னும் பாலமே கட்டலை. அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இணைப்பு சாலைகளும் தரமானதாக இல்லை. அப்படி இருக்கிற சூழலில் இப்போ இவங்க சுங்கச்சாவடி கட்டணத்தை ஏற்றி இருக்கிறாங்க. இதனால் கிட்டத்தட்ட விலை உயர்வு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சாமானிய மக்களை பாதிக்கும். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதனால் முழுக்க விலைவாசி உயர்வு அவங்க யார் மேலே தெரியுமா? மக்கள் மேலே தான் விழுக போகுது. சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் உள்ள சமயபுரம் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணத்தில் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. சுங்க கட்டண உயர்வால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வாடகை கார் ஓட்டுநர்கள் கூறுகின்றனர். இப்போ 50 ரூபா இருந்தது, இப்போ 55 ரூபா ஏற்றிருக்காங்க. இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஏற்றினா நாங்கள் எங்களை பேர் வாகனம் ஓட்ட ரொம்ப அவதிப்படுறோம். ஏன்னா இது இப்போ ஓன் போர்டு வண்டிக்கு 3000 ரூபா பாஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை அறிவிச்சு 15 நாளில் இன்றைக்கி மறுபடியும் 5 ரூபா இது 5 ரூபா மறுபடியும் டோல்கேட்டுக்கு கட்டணம் ஏற்றிருக்காங்க. இந்தமாரி ரொம்ப சிரமமாக இருக்குங்க. டோலில் என்ன வசதி பண்ணி தரீங்க? ஒரு ரோடு நல்லா இருக்கா? ஒரு சர்வீஸ் ரோட்டில் கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமான ரோடாக போட்டு வச்சுருக்கீங்க. டோலில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ ஒழிய பொதுமக்களுக்கோசரம் என்ன ஒரு பாதுகாப்பு டிரைவருங்களுக்கோசரம் என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க? இது வரலாம் இந்த ரோட்டில் கொணல போகிற வரையிலுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. திருட்டு நடக்குது, வழிபறி நிறையா நடக்குது. இது வரலாம் யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. டோலில் வசூல் பண்ணுறாங்களா ஒழிய ஹைவே பெட்ரோலுக்காரங்க இது வரலாம் கண்காணிக்கிறது யாருமே ஹைவேல வர்றதில்லை. சேலம் வாழப்பாடி அருகே உள்ள மேட்டுப்பட்டி சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கு 5 ரூபாய் முதல் 395 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கார்களுக்கு 5 முதல் 10 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர்லேருந்து சரக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். சென்னை போகிறேன். இதில் 15 டோல்கேட் இருக்குது சார். டோல்கேட்டுக்கு மாதம் 11,115 ரூபா நாங்கள் கட்டுறோம். இதில் ரோட் டேக்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓனருக்கும் மிச்சம் கிடையாது, எங்களுக்கும் ஒரு மிச்சம் கிடையாது. இதை ஒன்றிய அரசு மத்திய அரசும் கொஞ்சம் டோல்கேட் இல்லாமல் ஆக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். மக்களை பாதிக்கும் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என சுங்க கட்டண உபயோகிப்பாளர்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். வரி வசூலிக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.